இந்தியாவில் 1950லேருந்தே ஒன்று இருக்குது. நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் அது ஏதாவது ஒருத்தர் 2 பேரை சேர்ப்பாங்க. நம்ம மன்மோகன் சிங் அப்படி தான் வந்தார். ப்ரொஃபஸராக இருந்தவரை எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக சேர்த்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் வந்தவங்க. ஐஜி பட்டேல்னு ஒருத்தர் வந்தார். ஏன்னா இந்த ஐஏஎஸ்னு படித்து வரவங்க வந்து நார்மலாக படிச்சுக்கிட்டே வருவாங்க. நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து வெளிநாட்டில் இது மாதிரி ப்ரொஃபஸராக இருந்திருப்பாங்க, பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருப்பாங்க. இது மாதிரி ஆள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. நார்மலாக நீங்கள் ஒருத்தரை 2 பேரை கூட்டிகிட்டு வந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் முன்னெல்லாம் 5 முதல்ல என்ன பண்ணாங்க, இவங்க பவரில் வந்தப்பறம் 5 அதுக்கப்புறம் 6 9ன்னு கூப்பிட்டு வருவாங்க. எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்களை கூட்டின்னு வந்து இறக்கிடுவாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கன்சல்டண்ட்டாக சுற்றின்னு இருக்கிறோம். இவன் எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்க. இப்போ யூபிஎஸ்சி என்ன பண்ணிட்டு லேட்ரல் என்ட்ரியில் உள்ள ஆளை விட்டுது. இந்த கட்சி இந்த ஆளும் கட்சியில் எப்படின்னா இவங்க அப்படி ஆட்சி நடத்துறது